உலாவிட்டு போறதுக்கு என்ன வேணும் முருக? இப்போ ஒரு 3 வேணும். அது எல்லாமத்தே ரொம்ப சங்கடப்பட்டு உட்கார்ந்துருக்கான். எந்த 3 சொல்ற நீ? சரக்கு, கப்பு, தண்ணி. நல்ல பிள்ளை, சரியா சொல்லுது. இந்த பூமியில கொஞ்ச நாளைக்கு வாழணும், அதுக்கு 3 வேணும்னா சரக்கு, தண்ணி, கப்பு. நீ சொல்றது தமிழ்நாடு அரசு வாலிப களத்துல படைக்கூடிய மதுபானம் சொல்ற. ஆமா, நான் சொல்றது என்ன? ஒரு மனிதன் இந்த பூமியில கொஞ்ச நாளைக்கு உலாவி வாழ்வதற்கு இருக்கிறதுக்கு இடம்னு 1 வேணும். உடுத்திக்க உடை 2, உண்ணுவதற்கு உணவு. இந்த 3 இருந்தாத்த இந்த பூமியில நம்ம கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போலாம், நடமாட. அது போன்று இன்று வெள்ளம்பல் என்று சொல்லக்கூடிய பெருமைமிக்க இந்த இடத்துல, இந்த கிராமத்துல இன்று இருப்பதற்கு இடமளித்து, உண்ணுவதற்கு சிறப்பான உணவளித்து, கதர் ஆடை என்று சொல்லக்கூடிய நூலாடைக்கு பதிலாக பண முடிப்பை பரிசாக வழங்க காத்துக் கொண்டிருக்கும் மாபெரும் வெள்ளம்பல் என்று சொல்லக்கூடிய பெருமைமிக்க கிராமத்தை சேர்ந்த அன்பு பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், இளைய பெருமக்களுக்கும், இந்த விழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்தி சிறப்பு செய்கின்ற மாபெரும் விழா குழுவை சேர்ந்த அன்புள்ளங்கள் அனைவருக்கும், அதே போன்று ஒரு நாடகத்திற்கு பிடித்தால் ஒளிபெருக்கி அமைக்கின்ற முறையில் ஒரு ரெக்கார்டிங் தியேட்டர் எப்படி இருக்கணுமோ அந்த முறையில் சிறப்பாக ஒளிபெருக்கி ஏற்பாடு செய்து சிறப்பு செய்கின்ற மாபெரும் ஒளிபெருக்கி உரிமையாளர் மற்றும் ஆபரேட்டர் அனைவருக்கும், அதே போன்று இந்த நாடகத்தை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்னைக்கு போட்டு அடுத்த வருஷம் தான் நம்ம பார்க்க முடியும் நாடகத்தை. இன்னைக்கு இந்த நாடகத்தை எப்பொழுதும் நாளை காலையில பார்க்கலாம். அப்பேற்பட்ட யூடியூப் சேனல் பூங்குழலி என்று சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை சேர்ந்த அன்புள்ளங்களுக்கும், இந்த நாடகத்தின் அமைப்பாளர் பாசமுக அன்பு சகோதரர், தென்னிந்திய நடிகர் சங்க செயற்குழு உறுப்பினரும், மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க பொருளாதாரமான எஸ்பி கோட்டையை சேர்ந்த எஸ் எம் காளிமுத்து அவர்கள் சார்பிலும், நாங்கள் சார்ந்துள்ள மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலும், எங்களது இசை கலை பெரு நன்மக்கள் சார்பில் நெஞ்சாத நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் கலைப்பணிக்கு வருகிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம். அந்த முறையில் சிறப்பாக இருந்தாலும் உலகமே இன்னைக்கு 3ல தான் இருக்கு. நீ கேட்டது போல என்ன 3ல இருக்கு? 3 பக்கம் கடல், 1 பக்கம் நிலப்பகுதி. அப்ப உலகம் 3ல தான் இருக்கு. இந்தியாவை எடுத்துக்கிட்டு அது 3ல தான் இருக்கு. எங்க 3ல? 3 பக்கம் கடல், 1 பக்கம் நிலப்பகுதி. அதே போல மனிதனுக்கு சங்கு 3 சங்கு வேணும். ஒரு சங்கு கிடைக்கல, நீங்க 3 சங்கு கேட்டுக்கிட்டு. சத்திவேல் கேக்குறேன், அந்த சங்கு எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கலாம் ஒருத்தன் கேக்குறேன். 1000 ரூபாய்க்கு சங்கு இருக்கு, 5000 இருக்கு, 5 லட்சத்துக்கு சங்கு இருக்கு. அப்படியா? சங்கு வாங்குற விதம் இருக்கு. 5 லட்சம் இருக்கா? 3 சங்கு எதுக்கு மனிதனுக்கு தேவை? ஒரு குழந்தை பிறந்த உடனே தாய்ப்பால் கொடுப்பாங்க, கிராமத்துல சேனப்பால் வச்சு ஊத்துவாங்க முதல் சங்கு. 2வது சங்கு எங்க இருக்கு தெரியுமா? திருமணம் முடிச்சு கிராம சாமியை கும்பிட்டு பொண்ணு மாப்பிளை கூட்டி போவாங்க, அது ஒரு சங்கு. 2வது சங்கு. 3வது சங்கு இறுதி சங்கு. அந்த சங்கை நம்ம கேட்க முடியாது. அதே போல அது 3 இருந்தாலும் 3லயே போதா. தண்ணி 3 தண்ணி இருக்கு, ஒரு தண்ணியோட இருக்க கூடாது. காமத்தை தீர்ப்பது தண்ணி, தோஷத்தை தீர்ப்பது தண்ணி, மோகத்தை தீர்ப்பது தண்ணி தான் இருக்கு. 3 மட்டும் விட்டு வைக்க கூடாது. எந்த 3? எரியிற நெருப்பை விட்டு வைக்க கூடாது 1. 2வது வாங்கின கடனை விட்டு வைக்க கூடாது, வட்டிக்கு மேல வட்டியை போட்டுவேன். இன்னொன்னு எதிரியும் விட்டு வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே போல 3 திரும்ப வந்துடும். என்ன திரும்ப வரும்? நம்ம செய்யற உதவி திரும்ப வந்துடும், நம்ம செய்யற நன்றி நம்மளுக்கு திரும்ப வந்துடும், நம்ம செய்யற துரோகம் அது நம்மளுக்கு திரும்ப வந்துடும். 3லயே போகுதா? அதனால 2க்கு போயிருவோம். கால நேரம்ல 4 2 வாரம் 2 வருஷம் 2 வகுத்து வச்சா 4 2 காலை மாலை கடன் அடிக்கணும், வாரம் 2 சன்னியும் புதன் எண்ணெய் தேய்ச்சி குடிக்கணும், மாதம் 2 கட்டியம் மனைவியுடன் இல்லற சுகத்துல கூடுவதே மாசத்துக்கு 2 நாள் தான் சொல்லி வச்சா. இது நடக்குமா? வருஷம் 2 வருஷத்துக்கு 2 முறை பேதிக்கு மருந்து சாப்பிட்டா அன்னைக்கு கிரதாகத்துல மனுஷன் 400 வயதுக்கு வாழ்ந்திருக்கான். இன்னைக்கு கலியுகம். இன்னைக்கு 50 வயசுக்குள்ள இளைஞர்கள் தேவை கூட கெட்டு போச்சு. காரணம் நம்ம உணவு பழ வழக்கம் மாறி போச்சு. அந்த காலத்துல ஐயாவுக்கு தெரியும் முருகா, அப்பதான் 7 மணிக்கு ஐயாவுக்கு சோறா கட்டுல போட்டு வச்சுட்டு விறுவிறுன்னு வீட்டுக்குள்ள ஓட என்ன செய்ய, மாத்திரை எடுத்து வந்து வெத்தலை வாக்கு எடுத்து வந்து கொடுக்க. அந்த காலத்துல இன்னைக்கு சோற போட்டு வச்சு விறுவிறுன்னு உள்ள போனீங்கன்னா இவ்வளவு மாத்திரை எடுத்துட்டு வருது. காரணம் மாறி போச்சு. அன்னைக்கு ஐயா வேலைக்கு போன அப்பத்தா வாசலறி வந்து பத்திரமா வேலைக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க அப்பதான் அனுப்பி வைக்க. உண்மைதானே? போயிட்டு வாங்க அன்பு காதல். இப்ப சில நேரத்துல போயிட்டாரு வாங்க இது அவசர காதல். 20 நிலைமை காதல், 30 முரட்டு காதல், 40 நட்பு காதல், 50 அனுபவ காதல், 60 ஆன்மீக காதல், 70 காலக்கணக்கு பிடிச்சால் 5 அவசரம், 10 18, 20 நிலைமை, 30 முறுக்கு, 40 நர, 50 அசதி, 60 ஆட்டம், 70 ஓட்டம்னு மண்டம் உடைஞ்சா மண்ணும் கல்லு மிச்சம் அள்ளிக்கலாம். ஒருத்த மனசை வீணா உடைச்சோம்னா எதுவும் மிச்சம்னு சொல்லுவாங்க. அதே போல பெண்களுடைய கற்பும் ஒழுக்கம் வந்து புருஷனுடைய ஆயில கூட்டி தெரியுமா? ஒரு பெண்ணு புருஷனுக்கு அறிவுரை சொல்றதுல மந்திரி மாதிரி இருக்கணுமா, படுக்கை அறையில தாசி பெண்ணு மாதிரி இருக்கணுமா, அதே போன்று பணிவிட செய்யறதுல வேலைக்கார பெண்ணு மாதிரி இருக்கணுமா. அதே போல நம்ம புருஷன் அரசன் ஒரு கொண்டாட்டி நினைச்சிட்டா நீ அரசி, நம்ம புருஷன் மகாராஜன் ஒரு பெண்ணு நினைச்சிட்டா நீ மகாராணி. அதே போல நம்ம புருஷன் இளவரசன் நினைச்சிட்டா நீ இளவரசி. அதுபோல ஒரு பெண்ணு திருமணம் முடிச்சு கட்டிய கணவன் வீட்டுக்கு போகும் பொழுது எப்படி போகணும்? உண்மை உழைப்பு, பெற்ற மாமனாரை தகப்பனாகவும் மாமியாரை தாயாகவும் கொழுந்தனாரை சகோதராகவும் நினைத்து உண்மை உழைப்பு விசுவாசம் அர்ப்பணிப்போடு அந்த வீட்டுக்கு போயிட்டா அந்த ஊர்லயே அந்த குடும்ப சுவிச்சம் பெறுமா, பெரிய பேர் எடுக்குமா. அதே போல ஒரு பெண்ணு பிறந்த வீட்டுல போய் பூந்த வீட்டு வறுமையை பேசக்கூடாதான். அதே போல பூந்த வீட்டு வறுமையை பிறந்த வீட்டுல பேசக்கூடாது, பிறந்த வீட்டு பெருமையை வந்து பூந்த வீட்டுல பேசக்கூடாதான். அதனால 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க புருஷன் பொண்டாட்டி. பாரா கிரகம் சரியில்லை, கிரகமா சரியில்லை, 2 மனங்கள் சரியில்லை. யாரு? சுவாமி
விவேகானந்தர் சொன்னது அதான் பிறப்பு என்பது ஒரு சம்பவம், இறப்பு என்பது ஒரு சரித்திரமாகும் அப்படின்னு சொன்னாங்க. அது போல சிறப்பா எவ்வளவு பொது கருத்தை பேசுறாலும் நேரம் இன்னைக்கு இல்ல. அந்த தன்மை பார்க்கும் பொழுது இந்த இடத்தில் ஏதாவது சத்தம் கேட்குதான் விளைவி பார்த்தா காரியத்துக்கு கேடு, ஏதாவது வனத்தில் சத்தம் கேட்குதான் விளைவி பார்க்கலாமா? ஆளுநர் 4000 5000 காசு கேட்கும் போது தெரியுதா எப்ப இன்பம்னு என்ன இருக்கு, துன்பம் துன்பம்னு என்ன இருக்கு, வரவுனா செலவு இருக்கு. ஆமா, போனால் வராததுன்னு ஊருக்கு நான் போய்க்கிறேன். ஊரு எல்லாம் இறைவன் எல்லாருக்கும் ஒரு சொந்த ஊர் தான் இருக்கட்டும். இன்பம்னா துன்பம் இருக்கு, வரவுனா செலவு இருக்கு. போனால் வராததுன்னு மானம் போனால் வராது, உயிர் போனால் வராது. பிரிக்க முடியாது, பிரிக்க முடியாது உண்மையான பாசம் தான் இதானே இருக்குல்ல. பிரிக்க முடியாது ஏன்னா தானா வருவதான முருகா. இளமையும் முதுமையும் தானா வந்துடும். நம்மால் டை அடிச்சுக்கிறான். நீ டை அடிச்சா என்ன, நீ அடிச்சா என்ன, பிறமை கூட்டிட்டு போயிருவேன். அது போல சத்தம் கேட்டுச்சா மேடுனா பல்ல இருக்கு. மேட்டு பூஞ்சிய உருதவனும் கட்டேன், மேனா முடிக்க தொட்டவனும் கட்டேன், அன்னைக்கு தொட்டு கட்டேன் பத்மாசுரன், தொடாம கட்டேன் ராவணே, விட்டு கட்டேன் பாண்டு மண்ணு. இனிமே நம்ம விடுறதுக்கு எதுவும் இல்ல. அந்த கோயில் பார்க்கும் பொழுது இந்த பெண்மகளை திணை புணத்தில் எப்படின்னா நம்ம பேசலாம். அன்னைக்கு போட்டோட ஒரு நகல தண்ணி வந்துச்சு சுருக்கமா. அப்படியா? எங்க போட்ட, எங்க போட்டாங்க? பீஸ்மர் அன்னைக்கு மரண படுக்கையில மகாபாரதத்துல அம்பு படுக்கையில இருந்தாரு. அப்ப துரியோதன தண்ணி கொண்டு வாங்கும் போது பச்சை தண்ணியை கொண்டு வந்தேன் துரியோதன. சரி, அப்பதான் வந்து நான் தண்ணி இதை கேட்கல தீர்த்தம் கேட்கும் பொழுது அர்ஜுனன் என்ன செஞ்ச, சிவனால் வழங்கப்பட்ட பாசி பத கடை எடுத்து பூமியில ஒரு போடு போட்டேன். போட்டோட உண்ணி ஊத்திர தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் வந்துச்சு. அதே போல போனோட தண்ணி எங்க வந்துச்சு, எங்க வந்துச்சு போனோட எப்படின்னா நாரதன் கன்னியா நாட்டுல 12 வருஷம் மழை இல்ல. சரி, நாரதன் காலை தூக்கி வச்சேன். சரி, தண்ணி வந்து போனோட தண்ணி வந்துச்சு. காலை வச்ச உடனே ஒரு நகல தண்ணி வந்துச்சு தெரியுமா? அது எங்க காலம் கலைக்கோட்டு முனிவர் ரோமாவரி நாட்டுக்கு 12 ஆண்டு மழை இல்ல. கலைக்கோட்டு முனிவர் அந்த நாட்டு எல்கையில காலை தூக்கி வச்ச உடனே தண்ணி வந்துச்சு. இதை பண்ணி காலை வச்ச உடனே தண்ணி, கையை வச்ச உடனே தண்ணி வந்துருக்கு தெரியுமா? திருமண சிவபெருமான் பார்வதி திருமணம் முடிஞ்சு குண்டோதர உணவு அருந்திட்டு தண்ணி இல்லாண்டா வச்சான் கைய, அப்பதான் வைகை நதினு உருவாச்சு. அதே போல குத்தோடல ஒரு இடத்துல தண்ணி வந்து தெரியுமா? சூரபதுமனை முருகப்பெருமான் வதம் செஞ்சு திருச்செந்தூர்ல நாளி கிணறு ஒன்று இருக்குல்ல, மேல எடுத்து ஒரு குத்துனா குத்தோட தண்ணி வந்துச்சு. எல்லாம் தண்ணி வந்தாலும் இந்த பிள்ளை எனக்கு பார்த்த உடனே எனக்கு நல்ல தண்ணி வருது, ஆனந்த கண்ணீர். அதனால மேலும் சிகப்பு கீழும் சிகப்பு ஒரு கீத்தத்தோட சந்திக்க வேண்டிய நன்மையில் பார்க்கும் பொழுது பெண்மகளை சிவப்பு அந்த மருதாணி கடனா கேட்கும் கடனா கேட்கும். இவ சிரிச்சாலே சில நேரம் அந்த நிலவு வந்து உளவு பார்க்கும் உளவு பார்க்கும். சிவப்பு மருதாணி கடனா கேட்கும் கடனா கேட்கும். இவ சிரிச்சாலே சில நேரம் அந்த நிலவு வந்து உளவு பார்க்கும் உளவு பார்க்கும். தேச காலம் வந்தே சிறுகாட்டு வந்தே உன் நினைச்சு தாயத்தை பார்த்து திருப்பி வாயிட கேட்டு உன்னை நினைச்சு தாயத்தை பார்த்து திருப்பி வாயிட கேட்டு தப்புக்கு இருந்து மணி இல்லை இந்த கைவசா விறகெடுக்கும் வேளையிலே தூரத்தில நின்ற மச்சா தூக்கி விட்டாளாகாவா. கட்ட விறகு தூக்கி விட்டா கட்ட விரல் கட்டு குட்டா விறகில்லாம குடிக்கும் வெட்கம் கெட்டு போவாளா. விறகத்துக்க சொந்தத்தில பரமுறை இருக்கா இவக்கலதானா உனக்கு அந்த ஞாபகம் இருக்கா? இவ சேலைக்கு அது விடும் யோகையின்மைக்கு அதே வேட்டிக்கு அது விடும் யோகையின்மைக்கு பச்சை
இருக்கு பார்வை போடுதே சுருக்கு பக்கத்திலே கட்டி பெண் இருக்கு பார்வை போடுதே சுருக்கு வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் தோழங்கள் இருக்கும் அன்பு சொந்தம் எதுவென்றால் பாடுகின்றார் ஒருவதில்லை பாடுகின்றால் வருவதில்லை இதயம் தாங்கும் இதயம் இருந்தால் இருப்பு வரைக்கும் அமைதி இருக்கும் தயக்கமா தழக்கமா மழையிலே குழப்பமா வாழ்க்கையில் தடுக்கமா உள்ளால தெரிவது அடிச்சுவது உள்ளாலே இருப்பது அவன் வீடு நடுவிலே நீ விளையாடு நல்லதை நினைத்தே போராடு நல்லதை நினைத்தே போராடு என்னடாரும் நடக்கட்டுமே மறையட்டுமே நாளை வெளியேறும் மயங்காதே படை வந்திருக்கிறான் மயங்காதே அந்த குதிசை வாழ்ந்தார் பறவைகளே வழவி கழித்த தோழர்களே பறந்து செல்கின்றோம் அங்கு முகமாக ஒரு ஆடவன் உலாவிக் கொண்டிருக்கின்றான். அவனை சந்திப்போம், பின்பு கழகம் பற்றி சிந்திப்போம். நாராயண பிறந்த மகன் கதையை கீழையா மனிதனை பழனிமலை முருகன் தானையா இதை கருத்தில் அங்கு கருக்கும் அது பட்டவரோ ஒரு பால் கொடுத்து பசுமொழியிலே பிறந்த மகன் கதையை கேளையா அவன் மனிதனில்லை பழனிமலை முருகன் தானையா இந்திராணி சொல்லுவது
வியாபாரியா? கஞ்சானா காவல்துறை உள்ள ஓடி செஞ்சுட்டு போடுவாங்க. நீங்க தானே? அப்படியா? ஆமா. செய்யறதையும் பார்த்திருக்கீங்களா? திருலோக நற்காரியங்கள் நான் பார்த்திருக்கேன். திருலோக சஞ்சாரி. சஞ்சாரி. அப்ப நடந்தது, நடக்க போறது, நடந்து கொண்டிருப்பது. ஆமா. 3 காலத்தை உணர்ந்தவர். ஆமா. நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதிவேல் பூனை, இன்று இருப்பது நம்ம கையில இருக்க வீணை. நேற்று நடந்தது நினைச்சா அன்னைக்கு வாழ முடியாது. நாளைக்கு என்ன வரும் நினைச்சா இன்னைக்கு வாழ முடியாது. நாளைக்கு நடக்கிறத நீங்க சொல்லுவீங்க. ஆமா. நாளைக்கு நடக்காததையும் நீங்க சொல்லுவேன். நடந்ததையும் நீங்க சொல்லுங்க. ஆமா. நிகழ்காலம், எதிர்காலம், வருங்காலம். சரி. 3 காலத்தை உணர்ந்தவரா? நாங்கள யார் தெரியுமா? எந்த ஊர்ல இருந்து? நாங்க மேலூர். மேலூரா? மேலூர். மேலூர்னா ஒரு முனியாண்டி மயனா? ஏய் இருக்கு போல. முனியாண்டி எந்த முனியாண்டி சொல்றீங்க? பருத்தி பால் கடை வச்சிருக்காரு. பருத்தி பால் கடை உங்க அப்பா முனியாண்டிலாம் கிடையாது. எங்க அப்பா பிரம்மன். மேலூர்னா அந்த மாட்டு தாவணி ஒத்த கடை மேலூர். அந்த மேலூர்ல பூலோகம், புகர்லோகம், ஜனலோகம், நித்தியலோகம், சத்தியலோகம், மகரோடு மேற்புலகங்கள் 7, அதலம், முதலம், சதா தராதலம், ராஜதலம், மகாதலம், பாதலம் 7, 14 உலகம். அதுல உள்ள மேலோகம். மேலவத்தை சுருக்கி மேலூர்னு சொல்றேன். ஆமா. மேல சுருக்கி சொல்றான். மேலூர். மேலவத்தை சுருக்குனா மேலூர். அப்ப பூலோகத்தை சுருக்குனா பூலூரா? போடா கிறுக்கு போல. பூலோகத்தை சுருக்குனா பூலோகம்னு சொல்ல முடியும். எதிர்ப்பதம் சொல்றியா? எதிர்ப்பதம். இன்பம்னா நாங்களாம் யாரு தெரியுமா? இன்பம்னா என்ன? துன்பம். இரவுன்னா பகலு. நன்மைனா தீமை. வெற்றினா தோல்வி. நடக்கும்னா நடக்காது. நினைக்கும்னா நினைக்காது. ஆமா. இப்படி 2. ஜனனம்னா மரணம். வரவுன்னா வரவுண்டா செலவு. ஆமா. அப்ப மேலைக்கு எதிர்ப்பதம் கீழே. ஆமா. அப்ப மேலூர்னா கீழூர்னு சொல்லணும். அதை மட்டும் வச்சுக்க கூடாது. அதை மட்டும் சமையரு பேசு, சமயம் அறிந்து பேசு. மேலூர்ல இருந்து கீழூருக்கு வந்திருக்கேன். உண்மை. எப்படின்னா குட்டியானையா சேராட்டவா? நீங்க வர்றது ஸ்கார்பியோ, பொலிரோ, அம்பாசின்னு பல வகை வாகனம் வச்சிருக்கீங்க. நான் ககன மார்க்கம் வருவதும் போவது யாருக்குமே தெரியாது. நினைத்த மாத்திரத்துல நாங்க தண்ணியில நடப்போம் தெரியுமா? தண்ணி மேல நடப்பீங்களா? தண்ணியை போட்டு நடப்பீங்களா? நீங்க தண்ணியை போட்டு நடப்பீங்க. தண்ணி மேல நடப்போம். தண்ணி மேல யாரு தெரியுமா? தேவர்கள். இப்ப நாங்கெல்லாம் ராவுத்தர்களா? அண்டசம், உப்பிசம், சராயிசம், சூரியன் 4 வகை யோனியில வந்தவங்க. 4 வகை நோனியா? 4 வகை யோனிடா. 4 வகை யோனி. அண்டசம், உப்பிசம், சராயிசம், சுவரிசம். பாயாசம் நம்ம கூலத்துல வச்சுக்கிறீங்க. இல்ல அண்டசம்னா என்ன? அண்டசம்னா உலகம். இல்ல பிறப்பின் வகைகள். உங்க பேரு நாரத மகரிஷி. சுருக்கமா சொன்னா நான் ஒரு போனா பானா தோனா, உன்னை பார்த்தா ஒரு மூணா பூனா மாதிரி தெரியுது. நாய் வதரா? டேய் நாரதர் மகரிஷி. நாரத மகரிஷி. ஆமா. உங்களுக்கு தொழில் கலகம் பண்றது. நல்லா இருக்கிற ஊர்கள்ல சண்டை இழுத்து விட்டு போறது. அது நீங்க கல்லெடுத்து கலகம் பண்ணுவீங்க, நான் சொல்லெடுத்து கலகம் பண்றாரு. நீங்க அருவா எடுத்து கலகம் பண்ணுவீங்க, நான் அறிவால் எடுத்து கலகம் பண்றேன். நீங்க கம்பெடுத்து கலகம் பண்ணுவீங்க, நான் தெம்பெடுத்து கலகம் பண்ணுவேன். உங்க கலகம் இறுதியில காவல்துறையில முடியும், எங்க கலகம் இறுதியில நன்மையில முடியும். அப்ப நாங்க கத்தி எடுத்து குத்திக்கிட்டு நான் புத்தி எடுத்து கலகம் பண்ணுவேன். அப்ப நீங்க தான் ஊனா சூனா போனா நானா தோனா? ஆமா. நீதான் ஒரு ஊனா மூணா பூனா. இல்லங்க ஊனா 5 எழுத்துக்கு சொல்லி. ஆமா 5 எழுத்து. நீங்க 2 எழுத்து சொல்லி. ஆமா. ஊனாண்டா உலகம், சூனாண்டா சுற்றுவது, போனாண்டா பொது, நானாண்டா நலம். ஆமா. தோனாண்டா தொண்டன். ஆமா. உலகம் சுற்று பொது நல தொண்டனானே. ஆமா. நான் உனக்கு மூணா பூனான்னு எதுக்கு சொன்னேன்? மூணா பூனான்னு முக்கியமான புள்ளி. போடா கிறுக்கு போல. முக்கியமான புள்ளியத்தை மூணா பானாவா? அப்ப சுருக்கமா சொன்னேன். நீ மீனாட்சி பில்டர்ஸ் அண்ணன் இருக்கார்ல, சரி, உங்களை விட கேனா பூனாண்டாரு. ஏய் ஏண்டா கிறுக்கு போல. அவங்களுக்கு எழுதுற கேனா பூனாண்டா தவறு இல்ல, கேட்டு புரிஞ்சு செய்யறவங்க. ஆமா. கூட்ட தூக்காதீங்க. ஆமா. வீசுது. எதுக்குடா உனக்கு வீசுன்னு சொல்றா? என்ன ரத்த கரையோட வந்திருக்கீங்க? எது நறுமணம்? இது எங்களுடைய முடிவுடைய இயற்கையுடைய ரசீது. நறுமணமா? நாங்கள் ஐதீக பிரம்மச்சாரி. இருக்கட்டும். உங்க நல்ல கலகம் பண்றதுக்காக நீங்க வந்திருக்கேன். உங்க அப்பா பேர் என்ன? பிரம்மன். அவருக்கு தொழில் படைக்கிறாரு. படப்பு வியாபாரமா? படைக்கிற வைக்கல் படப்புல படைக்கிறாரு. 4 வகை யோனி 70 தோற்றம் 84 லட்சம் சீவராசி படைக்கிறாரு. தேவர்கள் 14 லட்சம், மானிடர்கள் 9 லட்சம், நீர்வாழ்வன 10 லட்சம், நடப்பன 10 லட்சம், பரப்பன 10 லட்சம், தாவரங்கள் 20 லட்சம் உட்பட 84 லட்சம் சீவராசிகளை படைப்பது இந்த தந்தை பிரமன். உலகத்தில் உள்ள ஜீவ பேதங்களை படைச்சது உங்க அப்பா. உங்க அப்பா படைச்சது யாரு? எங்க அப்பா படைச்சாரு. எங்க அப்பா படைச்சு என்னோட பாட்டன் பேரு மகாவிஷ்ணு நாராயணன் எங்க இருப்பாரு? திருப்பார்கடல இருக்காரு. எது மேல பள்ளி கொண்டிருப்பாரு? பாம்பு மேல. பாம்பு மேல உங்க பாட்டன் படுத்திருப்பாரு. ஆதிசேடன். பாம்புக்கு கீழே என்ன இருக்கு? தண்ணி இருக்கு. ஆமா. கால் மாட்டுல யாரு உட்கார்ந்துருப்பா? கால் மாட்டுல உங்க பாட்டன் கால் மாட்டுல உட்கார்ந்துருப்பா. உங்க பாட்டி மகாலட்சுமி. ஆமா. நான் கேக்குறேன், உங்க பாட்டன் நாராயணன் எந்திரிப்பாருல? ஆமா. அவர் எந்திரிக்கையில அவர் பாம்பு எந்திரிக்குமா? எந்திரிச்சிடும். அவர் எந்திரிச்சா பாம்பு எப்படி படுத்து கிடக்கு? எந்திரிக்கும்லடா. கேக்குறேன். பாம்பு எந்திரிச்சா தண்ணி வந்துடும். எதுல? பாம்புக்கு கீழே தண்ணி இருக்குல்ல? கடல் தண்ணி இருக்கு. அதைத்தான் கேட்கிறேன். தண்ணி வந்துடும். ஏன்னா எதுக்கு தண்ணி மேல படுத்துக்கிறாரு? உலகம் என்பது என்ன? 3 பக்கம் கடல் நீர், ஒரு பக்கம் தான் நிலம். அந்த 3 பகுதி நீரானது இந்த ஒரு பகுதி நிலத்தை அழிக்கும் என்றது
காரணத்தினாலதான் வைகுந்தமுடைய திருப்பார்கடலில் என் பாட்டல் மகாவிஷ்ணு உலகத்தை காத்து ரசிப்பதற்காக இன்னைக்கு பார்க்கடல் இருக்காரு. அருமையான பள்ளி கொண்டு இருக்கிறாரு. ஆமா, உங்க அப்பா எல்லாத்தையும் படைக்கிறாரு. சரி, எங்க வீட்டுல எங்க அப்பா படைச்சது எங்க அப்பா தான். எங்க அப்பா படைச்சது யாரு? எங்கப்பா. எங்க அம்மா படைச்சது எங்கப்பா. என்னைய படைச்சது எங்கப்பா. அப்ப எங்க அப்பா கமுதி சந்தைக்கு போயிட்டாரா? உங்க அப்பா பரமக்குடி சந்தைக்கு மாடு வாங்க போயிருப்பாரு. ஏண்டா கிறுக்கு போல பிண்டத்தை பிடிச்சு போடுறது யாரு? கிறுக்கு போல விவரத்தை நான் கேட்கிறேன். பிண்டத்தை பிடிச்சு போடுறது யாரு? எங்கப்பா. தெண்டத்துக்கு உழைக்கிறது யாரு? உங்கப்பா. ஊரறிய செய்யறது யாரு? உங்கப்பா. ஒருத்தருக்கு தெரியாம செய்யறவே எங்கப்பா. அத 20 மண் சேர்த்துல ஒரு மண் 2 பேர் மண் செஞ்சு கொடுத்தாதான் அந்த கருவுக்கு உயிர் உண்டாதுன்னு சுருக்கமா சொன்னா, உங்க அம்மா வந்து நிலமாதி, எங்க அப்பா மேல இருந்து விதைய போடுறேன், உங்க அப்பா வெட்டி போய் தண்ணியை பாய்ச்சறதான் காலக்கணக்கு. உங்க அப்பா வெட்டி போயல, எங்க அப்பா வெட்டி எப்படி சொல்ற? வெட்டி பய கிடையாது, கூட்டு உயர்வு நாட்டு உயர்வு என்று சொல்லியிருக்காங்கல்ல. ஊர் கூடினால் தேர் ஓடுங்க. தேர் ஓடு கேடு. எங்க அப்பா வேலை செஞ்சிருக்காரு, எங்க அப்பா வேலை செஞ்சிருக்காரு. அந்த வேலை 2 பேரும் வெட்டி பயல ஆயிடக்கூடாது. எங்க அப்பா உழுது தண்ணி வாச்சு பழம் படிச்சு எல்லாம் பண்ணிட்டாரு. சரி, உங்க அப்பா விதை ஓட்டுக்காரு. விதை மட்டும் போட்டா தண்ணி வாச்சாம முளைக்குமா? விதை இல்லாம தண்ணி வந்து விதை போடாம தண்ணியை பாய்ச்சி உழுது என்ன பயன் இருக்கா? அதைத்தான் நான் கேட்க வரேன். உங்க அப்பா உழைச்சிருக்காரு, எங்க அப்பா உழைச்சிருக்காரு. அப்ப உங்க அப்பா வெட்டி பயல, எங்க அப்பா வெட்டி பயல. வெட்டி பயன் எங்களை சொல்லக்கூடாது. கருத்தை நீ ஒரு ஆள் தான் எதிர்ப்பதமா சொல்ற, மத்தவங்க ஏத்துக்கிறாங்க. ஏன்னா ஒரு தெய்வத்துடைய அருள் இல்லாம ஒரு குழந்தை வராது. அது உண்மைதான். உடலை கொடுப்பது எங்கப்பா, உயிரை கொடுப்பது உங்கப்பா. சொல்லவா? மேல இருந்து சேர்ந்து உங்க பொய்யி மையம் கலந்திருக்கு. உடம்பு என்பது பொய்யி, உயிர் என்பது மெய்யி, தேங்காய் கூடி என்பது பொய்யி, உள்ள இருக்க பருப்பு மெய்யி. அதே போல இன்னொன்று தெரியுமா? நெல்லு உமி என்பது பொய்யி. அதே போல இது இருக்கு, எது இருக்கு? அரிசி உள்ள மெய்யி. அதே போல கருவேப்பிலையும் பப்பாளி ஆனந்தனி செடி ஒன்னாத்தான் இருக்கும். கருவேப்பிலை நுகர்ந்து பார்த்து தெரிஞ்சிடும். கேப்பையும் கடுகு ஒன்னாத்தான் இருக்கும். கடுகு போட்ட தெரிஞ்சு போயிடும். அதே போல பப்பாளி பத்தி சுக்கு ஒன்னாத்தான் இருக்கு. சுக்க என்ன செய்யணும்? அப்படியே கடிச்சு பார்த்து சுக்கு துப்பணும். அதே போல தேனுக்கு விளக்கெண்ணெய் ஒன்னாத்தான் இருக்கு. அதை நக்கி பார்த்தா தெரியும். நக்கிரியா? தேனுடைய சுவை வேற, விளக்குடைய சுவை வேற. ஆமா, அது மாதிரி உங்க அப்பா வேலை செஞ்சுக்காரு, எம்ப வேலை. ஆமா, இப்ப எங்க வீட்டுல உங்க அப்பா விதை விட்டார்ல, ஆமா, இடத்துக்கு வர. சரி, நாங்க நம்பிராசனுக்கு 7 ஆண் குழந்தைகள் பிறந்து. ஒவ்வொரு குடும்பங்கள்ல கணவன் மனைவி திருமணம் ஆகி 40-50 வருஷமா குழந்தை இல்லாம இருக்காங்கல்ல. சரி, அங்க என்ன உங்க அப்பாவுக்கு டவர் கிடைக்கலையா? நல்ல வேலை. வினை விதைத்தவன் முற்பகல் செய்யும் பிற்பகல் தானே விளை. அதே போல அவரவர்கள் செய்த ஊழ்வினை பயனால சிலர் குழந்தைலாம் போகும். அவங்க முன்னோர்கள் செய்த ஊழ்வினை பயனால சிலர் குழந்தைலாம் போகும். இதான் காலத்தின் கணக்கு. முன்னோர்கள் செய்த பாவம் பின்னாடி சந்ததிகள் பாதிக்கும். முன்னோர்கள் செஞ்சது அப்ப வந்துச்சு, போல அப்பப்ப செஞ்சது அணிவிக்கணும். அன்னைக்கெல்லாம் தென்னை மரத்துல ஏறி இளநிய வெட்டணும். ஆமா, இன்னைக்கு கீழே நின்றுகிட்டே இளநிய வெட்டுறான். கலிகாலம் என்ன இருக்கு? எங்கேயும் எதையும் பேசலாம். இன்னைக்கு படுக்கையறையும் பாத்ரூம் தவிர்த்து வேற விஷயம் எங்கேயும் வெளியே பேச முடியாது. இன்னைக்கு காலகட்டம் காலம் தட்டுனா பட்டன தட்டுனா உலகம் கையில வந்துடும். அங்கங்க டிசிடிவி மாத்திட்டேன், ஒன்னும் செய்ய முடியாது. சரி, உங்க அம்மா வேறு உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மெழுத்து 216, ஆயுதெழுத்து 1, 247 எழுத்துக்கு சொந்தக்காரி சொல்லுக்கரசி கலைமகள் எங்க அம்மா. கலைமகள் மையனா கஜட தபர வள்ளினம் எங்கடங்க மண்ட வெள்ளினம் எரட வரல இடையினம் வள்ளினம் வெள்ளினம் இடையினத்துக்கு சொந்தக்காரி. தமிழ் 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 வந்துடும். சரஸ்வதி மயன். ஆமா, சரஸ்வதி மயனா. ஆமா, கமுதி பாலத்துல கரும்பு ஜூஸ் கடை வச்சிருக்கேன். கிறுக்கு போல சரஸ்வதி கரும்பு ஜூஸ் இருக்கா? சரஸ்வதி கிடையாது, பரமேஸ்வரி வச்சிருக்க. எங்க அம்மா சரஸ்வதி கல்வியை கொடுக்குடுவா. தமிழ் செல்வி, தமிழ் செல்வி, வெள்ளை தாமரையில் வீட்டிருக்கக்கூடிய சாமி. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? பெண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை 3 வருத்துட்டே 3 இல்ல 3 பத்தி அழகா சொன்னீங்க. சரி, சுக்கு மிளகு திப்பிலி. ஆமா, உண்ண உணவு உடுத்த உடை இருக்க வீடு 3. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, ஆணவம் கண்மம் மாயம், பசு பதி பாசம். இந்த 3 பத்தி அழகா. ஆலயம் 3, வித்தியாலயம், மடாலயம், தேவாலயம் 3. அதே போல 6 புத்தி, 3 புத்தி, கறி புத்தி, வாழை மட்டை புத்தி, கற்பூர புத்தி 3. ரொம்ப பெருமை இருக்கு. பெருமை இருக்கு. இப்ப நீங்க 3 இல்லைங்கிறீங்களா? எந்த 3? ஆசை இல்ல 3. சுத்தமா எத்தனை கூட இல்ல தம்பி. இல்ல தம்பி, இப்ப இல்ல. ஏன் ஆபரேஷன் பண்ணிட்டு இல்லங்கிற இருக்காருக்கான்னு கேக்குறேன். ஒரு பிறவில எனக்கு 3 வகையான பிறப்பு. என்ன பிறப்பு? கந்தர் குலத்துல புபரக்கன் முதல் பிறவி, 2வது தருமிலன் கலாபதிங்கிற ஏகாலி வீட்டுல பிள்ளையா பிறந்தேன். ஒரு பிறவி தெய்வ பிறவி, ஒரு பிறவில பிரப சுக்குல பிரமதுத பிரசர்வத்தி ஆங்கிரிச ஸ்ரீமுக பவ இவ தாதி ஈஸ்வர விதானிய பிரமாதி விக்ரம சித்திரமான சுபானு தாரண பார்த்திப விய சர்வசித்து சர்வதாரி விரோதி விக்ருதி கரண அந்தர விஜய ஜெய மன்மதி ஏவலாம்பி கீழ காட்சி என்று 60 பிள்ளைகளை பத்து அருளை சாய்மலைக்கு படிக்கட்டாவும் தமிழ் வருஷமா கொடுத்துட்டேன். ஒரு பிறவில 52 கொண்டாடி திரும்ப முடிச்சிருக்கேன். ஒரு ஆண்டு அனுபவிச்சுட்டியா? ஆமா, நாங்க எடுத்துமா பெண்களோட இல்லற சொத்து கூட மாட்டான். பெண்களை இல்லற சொத்து கூடி 52 உண்டாட்டி. ஆமா, பெண்களோட கூட மாட்டான். நாங்கெல்லாம் பார்த்தா குழந்தை வந்துரும். அப்படியா? ஆமா, கண்ணுலதான் எல்லாம் இருக்கு. ஆமா, ஆமா, அந்த 52 உண்டாட்டிக்கு சிலிண்டருக்கு பதிஞ்சிட்டேலா? போடாது, உங்க கூலவத்துல அங்க எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. ஆமா, இப்ப அந்த 52 உண்டாட்டி யார்கிட்ட விட்டுருக்கீங்க? 6 முருகனுக்கு அச்சாரம் கொடுத்துருக்கேன்.
முருகனுக்கு அச்சரமாக. 60 பிள்ளைக்கு ஆதார் அட்டை வாங்கிட்டீங்களா? ஆதார் அட்டை எப்படி? உலகத்துக்கு ஆதாரமே நாங்க தான். நாங்க இருக்கிற ஆதாரம் வாங்கணும். அப்ப 60 பிள்ளைகள் எங்க இருக்கு? 60 சுவாமிமலைக்கு படிக்கட்டா இருக்கு. படிக்கட்டுகளா? சங்கத்தமிழ் பிறந்தார் திருமகனே, பிறந்தார் திருமகனே, சொல்லும் ஒரு பிறவி பிற நன்மை என்னும் உயர் பிறவி கண்ணிரண்டில் அருள் சுரக்கும் பசு பொன்மகனின் புகை இருக்கும். சொல்லும் ஒரு பிறவி பிற நன்மை என்னும் உயர் பிறவி கண்ணிரண்டில் அருள் சுரக்கும் பசு பொன்மகனின் புகழ் இருக்கும். உண்மை சொல்லும் ஒரு பிறவி பிற நன்மை என்னும் உயர் பிறவி கண்ணிரண்டில் அருள் சுரக்கும் பசு பொன்மகனின் புகழ் இருக்கும். தியாகத்திலே உயிர் வளர்த்து தினமிழைத்து நல்லதையே பிறர் குறைத்து வாழ்ந்த மகான் தேவருக்கு வாழ்ந்த மகான் தேவருக்கு வாழ்த்து சொல்ல தமிழெடுத்து ஆதிமதம் கடந்தவரை தெய்வ நீதி வழி நடந்தவரை ஆதிமதம் கடந்தவரை தெய்வ நீதி வழி நடந்தவரை சாமி என்று நல்லவரை சாமி என்று நல்லவரை இது உள்ளவரை சொல்லும் வரை சாமி என்று நல்லவரை சொல்லும் புதியது உள்ளவரை உண்மை சொல்ல திணறி எங்கள் நன்மை என்னும் உயர்த்துறவி கண்ணிரண்டில் அருள் துறக்கும் பசு பொன்னி என்ற ஒளி இருக்கும். கனவேலும் மறவாமல் உங்கள் ஆசி
எங்கும் நாய் வடித்தோம் தேவர் மகான் காய்பிடித்தோம் பேயாரோ வளர்ப்பிறகே மாசில்லா தவனிறகே மாசில்லா தவனிறகே மாசில்லா தவனிறகே தாய் மகன் அறியாமல் நம்ம ராஜா முடியாமல் தாய் மகன் அறியாமல் நம்ம ராஜா முடியாமல் தேவரையா மதுரை மீனாட்சி கோயிலையா தேவரையா மதுரை மீனாட்சி கோயிலையா உண்மை சொல்லும் பிறவி பிற நன்மை என்னும் உயர்த்துறவி கண்ணிரங்கள் அறுசுரக்கும் பசுமகனி புகழிருக்கும் பசுமகனி புகழிருக்கும் பசுமகனி புகழிருக்கும். நாரதராக சிறப்பாக நடித்துக் கொண்டு இப்ப நான் சொன்ன தமிழ் வருஷங்கள் பூரா உங்க பிள்ளை. ஆமா இதுக்கட்டி சாமி. உங்க அப்பா வேற என்னப்பா? எங்க அப்பா பேரு நம்பிராசே. உங்க அம்மா பேரு நங்கை மோகினி. கூட பிறந்த எத்தனை பேரு? மேல 3 கீழே 3. மேல மூத்தவங்க 3 பேரு, இளையவங்க 3 பேர். 3 பேர். அதான் அதிகாரி விட்டு கோழி முட்டை அம்மிக்கொள்ள தூக்கி போட்டு உடைச்ச மாதிரி வேறு சரடு விடுறேன் நீ. வேண்டாதவனுக்கு பிள்ளைய பத்து வேணுவோவாள்னு வச்சது மாதிரி இருக்கு. வேட்டைக்கு ஆகாரம் ஆகி போய் சபையில வீரவசனம் பேசுற மாதிரி கதை பேசுறியா? கோமனம் கட்டி குளிக்க தெரியாதவன் கொழுந்தியா மச்சத்தை பிடிக்க சொப்பனத்துல கண்ட காசை போய் செலவு கேட்டாலும் ஒருத்தி அப்படி கேட்கறியா நீ? துப்பு கட்ட நாய் உப்பு கண்டம் தெரியாம உருண்டை போட்டு ஊட்டிக்கு. மரம் இல்லாத தேசத்துல ஆமணக்க போய் அரச மரம் ஒரு சொல்லி வந்திருக்கியா? கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் கோபுரத்து மேல ஏறணும். ஓட்ட கப்பலுக்கு 9 பேர் ஓட்டர் அப்பல ஓட்ட வந்திருக்கியா நீ? அங்காடிக்காரிய சங்கீதம் பாட சொன்னா வெங்காயம் கருவேப்பிலை. இது ஆடு கட்ட இடமுலார ஒருத்தன ஆணை வாங்கி கட்டுவான்னு சொன்னா கெட்ட வந்திருக்கியா? அறுக்க மாட்டாத சக்காலத்துக்கு இடுப்ப சுட்டி 56. எண்ணி 8 பணியாரம் சுட்டால ஒருத்தி எட்டி பார்த்து எடுத்துட்டு போயிட்டு அப்படி எடுத்து வந்திருக்கியா? ஒண்ணும் தெரியாத வாப்பா 1 மணிக்கு போட்டாலும் அம்மாவாசை இருட்டுல பெருசாலி போனதுல வழின்னு சொல்லி வழி தேடி வந்திருக்கியா? ஆத்தா டச்சுனானா அப்ப புஷ்னானா. அதான் எப்படின்னா ரயில் எவ்வளவு வேகமா போகலாம், எவ்வளவு கடைசி பட்டி கடைசியில வர அதே போல பில்கேஷோட பயனா இருந்தாலும் கழித்தல் கணக்கு போட்டா கடை வாங்கிட்டு டில்லிக்கு ராஜானா பள்ளிக்கு பிள்ளையாரு பிள்ளைதான். அதனால உங்க அப்பா எங்க அப்பா பேர் நம்பி. மூத்தவங்க 3 பேர், உனக்கு இளையவங்க 3 பேர். 3 பேர் நல்ல சிறப்பா இருக்காங்க. எல்லாத்தையும் இருந்தாங்க. சரி, இந்த இளையவங்க 3 பேர்த்துல நடுவுல பையன் சொன்னபடியா என்னடா செய்யறா? அடமலையில 1 மணிக்கு சொல்லு. 1 மணிக்கு எந்திரிச்சுக்கிட்டு அதான் வேணுங்கிறேன். கிறுக்கு போல கூட பிறந்த தம்பி கேட்கும் போது வாங்கி கொடுக்கணும்னு அண்ணன் கடமை தரேன். நானு எல்லாம் சாயலுடைய கடை ஊரா தேடிட்டேன்னு. சரி, இல்லாத பொருளை கேட்கிறேன். என்ன பொருளை கேட்கிறேன்? சொல்ல மாட்டேங்கிறேன். சும்மா சொல்லுப்பா. கேட்க மாட்டேங்கிறேன். செருப்பு கொண்டு அடிக்கிறேன். மேவாரப்புறம் தேவையில்லாம கேட்கிறானா? தேவையில்லாம செருப்பு வச்சு அடிக்க முடியாதா? மேவாரப்புறம் பிக்கிறேன். வார பிக்கிறோம் ஒண்ணு செய்ய முடியாது. தேவையில்லாத நேரத்துல தேவையில்லாம அண்ணன் தொந்தரோட தம்பிய விளக்கமா வச்சு அடிச்சியா? குச்சியை புறம் முடிக்கிறேன். குச்சியை முடிக்கிறோம் ஒண்ணுமே செய்ய முடியாது. தேவையில்லாம அந்த நேரத்துல கேட்பான்ல ஒழுக்க நல்ல கொல்லிக்கட்டைய பழுக்க காய்ச்சிக்க. தேவையில்லாம கேட்கும் போது வருவாரம் போது முனியில சுட்டு வச்சிருவோம். தம்பி போச்சு மூட்டை எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. சரி, நான் கொல்லிக்கட்டை எடுத்து சுடலாம் தான் போனேன். சரி, அவன் தெளிவான வயலா என்ன செஞ்சா? வாய் நிறைய எச்சி வச்சிருந்திருக்கேன். புளிச்சுன்னு துப்பி அணைச்சு விட்டாங்க. எந்த தம்பியை சொல்றேன்? அவன் கூட பிறந்த தம்பியை பேசிக்கிட்டு நீ கூடுறதுக்கு பிறந்த தம்பியை பேசிக்கிட்டு. அவனுக்கு கணேஷ் கோயில போடுற பழக்கம் இருக்குல்ல. சரி, இப்போ பெண்கள் யாரு இருக்கா? 1க்கு 2 பேர் உள்ள இருக்கு. ஒண்ணு யாரு? ஒண்ணு என் கூட பிறவாத சகோதரி. சரி, இன்னும் ஒருத்தி நான் கூடுவதற்கு குப்பையில் எடுக்கிற கொட்டாச்சி கூட குச்சியை கோர்த்துட்டு கிடக்கு. உனக்கு ஒரு ஆள் வேணும். இப்ப அவங்கள பாக்கணுமே, ஆசீர்வாதம் கொடுக்கணுமே. அந்த பிள்ளைய நான் கூப்பிடுறேன். சரி, கெஞ்சி கேட்கிறேன். நான் ஒரு 500 ரூபாய் அன்பளிப்பு தானே. சரி, அந்த பிள்ளைய சேர்த்து விட்டு மரியாதை எடுப்போம். எத்தனை பேத்துக்கு நீங்க இந்த நாள்ல 250 ரூபாய்க்கு சேர்த்து விட்டுருக்கீங்க. சரி, ரவுண்ட் 1000 தரேன். 1000 தரேன். என்ன சொல்றேன் பாரு, பொம்பளை கூட்டி விட சொல்றான். 500 ரூபாய் தருவானா? பார்த்து செய்யுங்க. உடச்சு விடு சண்முகம். இந்த சம்பளத்துக்கு பெருமாளத்துக்கு ரொம்ப சொந்தம். சொந்தம் மரியாதை பேசு. 500 ரூபாய் தரையா நீங்க? காலையில முருகன் கடையில 2 வடை வாங்கி தரேன். என்ன செய்யணுங்கிற? இந்த பிள்ளை லேசா இந்த பிள்ளை கணக்கு பண்றாங்களா? இப்ப சொல்றேன் நானு, இந்த பிள்ளை நான் விடவா? உங்களுக்கு கைமுட்டி மெம்பருக்கு ஓட்டலாம் போட்டல. ஒன்னு சொல்றேன் கேளு. ஒரு சிறும்புள்ளிய பெரும்புள்ளி ஆக்கணும்னா நம்ம கரும்புள்ளிய வைக்கணும். ஒரு சிறும்புள்ளிய பெரும்புள்ளிய நம்ம ஆக்கணும்னா கரும்புள்ளிய வைக்கணும். அப்படி வைக்கிற போல இதை நான் சேர்த்து சொல்றேன். இந்த பிள்ளைய அந்த பிள்ளைய வந்து கூட்டி விடு. ஏன்ட கூட்டி வந்து விடுறா? இல்ல அது உங்களுக்கு அணையாது. இல்ல, கூட்டி வந்து விடு. நான் வச்சு நீங்க தான் 3 பேர் இல்ல. நான் வச்சு சுத்தமா கூட இல்ல. ஒரு தந்து வந்து சொல்லி அனுப்புறடா. சரி இருக்கட்டும். சரி, அவன் சொல்றேன் தினேஷ் கொஞ்சம் கூட. அப்படியா? அதெல்லாம் இருக்கட்டும். இருக்க நேரத்துல எல்லாம் வந்து சேர்ந்துறேன். சப்ப விட்ட
டமுக்க கடல் ஆயிடுச்சாமா நம்ம இடத்துக்கு இவர் வந்திருக்காருமா எவரு இந்த பிரம்மா போட்டு குத்துறவரு பிரம்ம புத்திரரு நாரத மகரிஷி வாங்க சார். யாராவது யாருக்கு ஒரு நாளைக்கு உரண்டு பெருசா போயிடும். ஆமா உலக சிறுசா போயிடும். உண்மைதானே? நீங்க பெரிய பெரிய உரலாம் பார்த்தவரு ஏய், கிறுக்கு போல நிக்கும். ரெண்டு சரியா சேர்ந்துருக்கு. நான் பார்த்தோன்னு இந்த பிள்ளை செய்யல போல எனக்கு இடம் வந்துருக்கா. நீ செய்யுங்க லைட் ஆஃப் பண்ண சொல்றேன் போடா ஆசீர்வாதம் செய்ய போறடா. செய்யுங்க சார் பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வைத்து விழலாம் இப்படி செஞ்சா அப்புறம் சாமியார் பூரா சக்க போடு போடுறேன் போடுவாங்க இல்ல. இந்த பிள்ளை கருக்கரு வாசி போடா கிறுக்கு போல. நான் எப்படி செய்யறேன் பார்த்தோன்னே நான் வாரேன் புதுப்பாய் போடு நான் வாரேன் புதுப்பாய் போடு நான் போனும் இளநீரோடு கையோடு படைக்க கட்டி வரை கண்ணடிச்சு காத்தோடு போவது போல் காருத்திய மனது நீ வாடி கண்ண கட்டி நான் தூக்கு வெள்ள கட்டி கைகள் கள்ள கண்கள் உன்னை தேடுது அதுக்கு மல்லிய போடு சக்கரவ